நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பூச்சாற்று வைபவம். வண்ண மலர்களோடு காட்சி கொடுத்த ஸ்ரீரங்க நாச்சியார். காஞ்சிபுரம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் வைகாசி திருவிழா. சந்திரபிரபை வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவர். சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு. நாச்சியாரை தரிசித்த திரளான பக்தர்கள். பூலோக வைகுண்டமாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாச்சியார் பூச்சாற்று வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோயில் யானை பிரகாரத்தை சுற்றி வர, தாயார் சன்னதியின் வெளியே கொட்டு முழங்க, கருவறையிலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாச்சியாரை வெள்ளித்தோளுக்கிணியானில் கொலுவிருக்கச் செய்து சுமந்து வந்தனர். வெண்ணிற பருத்தி சேலை கட்டி ஒட்டியானத்துடன் வைரக்கம்மலும் தோடும் அணிவித்து குச்சி மாட்டல் பூட்டி திருமார்பில் மஞ்சள் வைத்து மாங்கல்யமும் எம்பெருமான் பதக்கமும் நிறுத்தி திருமுடியில் கிரீடம் சூட்டி அதன் மேல் மகிழம்பூ மலர்ச்சரம் சுற்றி மலர் மாலை அணிவித்து தாயார்களுக்கு அலங்காரம் செய்திருந்தனர். தீப்பந்தங்கள் முன்னே செல்ல தாயாருக்கு தங்கக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி பிரகார உலா அழைத்து வந்தனர். அப்போது தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த தாயாருக்கு பிரகாரத்தில் மலர்ச்சரங்களும் மலர்போர்வையும் போர்த்தி பன்னீர் தெளித்து பூச்சாற்று வைபவத்தை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தாயாரை தரிசிக்க அரையர் சேவை நடத்தப்பட்டு மீண்டும் பிரகாரத்தை வலம் வந்து நிறைவாக சேத்தி மண்டபத்தை அடைந்ததும் திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ வைகுந்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு சந்திரபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகளில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவரை அழைத்து வந்தனர். தெய்வங்களுக்கு வெண்ணிற பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். திருக்குடை பிடித்து நகரின் முக்கிய வீதிகள் வழியே உற்சவ மூர்த்திகளை அழைத்து வர ஏராளமானோர் கண்ணார கண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோயிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கு வாராந்திர புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி ஆலய பிரகாரத்தில் வெள்ளி திருச்சியில் எழுந்தருளிய கோதை நாச்சியார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய சடாரி சாதிக்கப்பட்டது. நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பதக்க ஆபரணங்களுடன் மாங்கல்யமும் முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் மலர் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க இரு குடைகள் பிடித்தபடி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பக்தர்கள் கோதையை பின்தொடர்ந்து வர 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து வாத்தியக்காரர்கள் வலம் வந்ததும் நாச்சியாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். வைகாசி மாத வெள்ளியை முன்னிட்டு மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ செங்கமலத்தாயாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக தாயார் சன்னதியில் இருந்து உற்சவரை மரக்கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். பிரகாரங்களை சுற்றி வந்து முற்றவழியை அடைந்து தாயாரை கொலுவிருக்கச் செய்தனர். அங்கு பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபம் காட்டப்பட்டது. மஞ்சள் பட்டு சேலை கட்டிக்கொண்டு பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிந்து அபயமும் வரதமும் காட்டியபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் ஸ்ரீ செங்கமல தாயார். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தாயாரை மீண்டும் ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் பெரிய திருவடிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஆலயத்தில் மூலவரை நித்தமும் கைகூப்பி சேவித்தபடி நின்றருளும் கருடாழ்வாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி தூபதீபம் காண்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். பெரிய திருவடியான ஸ்ரீ கருடாழ்வாருக்கு மஞ்சள், அபிஷேகப் பொடி, தேன், பால் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களாலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மகாகற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய வஸ்திரத்துடன் மலர் மாலை அணிவித்தபடி காட்சி கொடுத்த வைனதேயனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து நட்சத்திர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சேலம் குகை பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா
விமர்சையாக நடைபெற்றது. கோயிலை சுற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்க பிரம்மாண்ட யாகசாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் முகப்பு கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கோயிலில் வீற்றிருக்கும் மூலவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு குகை மாரியம்மன் மற்றும் காளியம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மாவதி மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோயிலில் திருக்கோடி தீபமேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர திருக்கோடி தீபம் ஏற்றி தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கோயிலில் இருக்கும் ஸ்ரீ சத்யநாராயணா திருவுருவப்படம், தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆகியோருக்கு தீப ஆரத்தி காண்பித்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து தீப கம்பத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காண்பித்ததும் முகப்பில் சுதை சிற்பமாக அருளும் தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஆரத்தி காட்டி கம்பத்தின் உச்சியில் திருக்கோடி தீபத்தை ஏற்றினர். பிறகு அஞ்சனை மைந்தனுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் அருள்பாலித்த மூலவருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரண பூஷிதையாக அருள்பாலித்த ஸ்ரீ பத்மாவதிக்கும் தூபதீபங்கள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி உற்சவரம்மனும் ஸ்ரீ மாவடி ராமசுவாமியும் விசேஷ அலங்காரத்தோடு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். கோயில் முன்பு உற்சவர் அருள்மிகு மாரியம்மனை கருட வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சிகப்பு பட்டுச் சேலை கட்டி அம்பிகைக்கு கற்கள் பதித்த ஆரங்களுடன் பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகையை சுமந்து கொண்டிருந்த பெரிய திருவடிக்கு வஸ்திரம் சாற்றி அலங்கரித்திருந்தனர். அருள்மிகு மாவடி ராமசுவாமியையும் விசேஷ அலங்காரத்தோடு கருட பகவான் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். இதையடுத்து உற்சவர்களின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பெரிய திருவடிகள் மீது அமர்ந்த உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் கோயிலை அடைந்ததும் அருள்மிகு ராமசுவாமியையும் ஸ்ரீ மாரியம்மனையும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமையொட்டி தாயாருக்கு ஆலய உள் புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பாதம் தாங்கிகளுக்கு சடாரி சாதிக்கப்பட்டதும் உற்சவர் தாயாரை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். இருகுடை சேவையோடு கமல வாகனத்தில் அமர்ந்து உலா வந்த தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. இதையடுத்து பிரபந்ததாரர்கள் தாயார் முன்பு பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதித்தனர். மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு காசு மாலை, பதக்க ஆபரணங்களுடன் கிரீடமும் மாணிக்க அபயவரதம் காட்டியபடி ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்தார். இருபுறம் கஜங்கள் சேவித்தபடி இருக்க பின் இரு கரங்களில் கமலங்களை ஏந்தியபடி காட்சி கொடுத்த தாயாருக்கு நாகாபரண பின்னலும் வைத்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பிரபந்த பாராயணம் நிறைவு பெற்றதும் மங்கள வாத்தியங்களோடு மீண்டும் தாயாரின் பிரகார புறப்பாடு நடைபெற்றது. இதையடுத்து கற்பூர ஆரத்தி காட்டி தாயாரை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தினர். பின்னர் பிரபந்ததாரர்கள் பக்தர்கள் ஆகியோருக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்ததும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சி அருகே அல்லித்துறையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செவிட்டு மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சர்வாபரண பூஷிதையாக சூலத்துடன் அம்பிகை பக்தர்களுக்கு அழகாக திருக்காட்சி தந்தருளினார். எலுமிச்சை மாலைகளோடு காட்சி கொடுத்த அம்மனை வணங்கிய பின் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தாரை தப்பட்டைகள், இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே திருத்தேரில் இருந்தபடி
அருள்மிகு செவிட்டு மாரியம்மன் உலாவர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். அப்போது காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட எண்ணற்ற பக்தர்கள் பால் குடங்கள் மற்றும் தீர்த்த குடங்களை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தியபடி தேரை பின்தொடர்ந்து வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நம்புதாளையில் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு தில்லைக்காளி ஸ்ரீ பகவதி அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் கருவறைகளில் அருள்மிகு தில்லைக்காளி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருவுருவ சிலைகளை பிரதிஷ்டை செய்திருந்தனர். யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் விமான கலசத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி ஏராளமானோர் தரிசிக்க மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து மூலவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே காளையார் கரிசல்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால பெருமாள் கோயில் மண்டல பூஜையை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக நின்றருளும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கும் ஸ்ரீ கண்ணன் சுதை சிற்பங்களுக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது தாயார்கள் சமேத உற்சவரை எழுந்தருளச் செய்து மஞ்சள், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து கதம்ப மாலை சாற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டது. மூலவர்களும் உற்சவ மூர்த்திகளும் அழகாக காட்சி தர ஏராளமானோர் தரிசிக்க தெய்வங்களுக்கு கோபுர தீபம் சமர்ப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அஞ்சூர் அம்மன் கோவில் தேர் திருவிழா வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு அஞ்சூர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள தாரை தப்பட்டைகளோடு பக்தர்கள் தீச்சட்டிகள், மங்களப் பொருட்கள், தேங்காய் பழம் ஆகியவற்றை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்த அம்பிகையின் தேர் முன்பு பக்தர்கள் தேங்காய் பழங்களை நிவேதித்து காத்திருக்க ஊர் பெரியோர் சார்பில் கஜமாலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அருள்மிகு அஞ்சூர் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் அம்மனை தரிசித்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் பிரத்யங்கிரா யாகம் வளர்க்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் உள்ள நட்சத்திர வடிவ குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் வரமிளகாய், சேலைகள், மலர் மாலை ஆகியவற்றை இட்டு பிரத்யங்கிரா யாகத்தை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவரம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு காமதேனு வாகனத்தின் மேல் நின்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்க அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. கோயில் கருவறையில் சிம்ம வாகினியாக அமர்ந்தருளும் ஸ்ரீ பத்ரகாளிக்கும் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு கலசங்களை பக்தர்கள் சுமந்து கொண்டு பின்தொடர காமதேனு வாகனத்தில் நின்றபடி உற்சவர் கோயிலை சுற்றி வலம் வர மங்கள வாத்தியங்களோடு பிரகார புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் கலசங்களை பக்தர்கள் மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்தனர். திருச்சி மாவட்டம் சிறுகண்ணூர் அருகே வாழையூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஐயனார் ஸ்ரீ கரும்பாயிரம் சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சிகளை அடைந்தனர். ராஜகோபுர விமான கலசங்கள், மூலவர் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு வைகாசி உற்சவத்தை முன்னிட்டு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு மாரியம்மனை சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்யும் பார்வதி தேவியாக அலங்கரித்திருந்தனர்.
சந்தனக்காப்பு சாற்றி செவ்வாடையுடன் ரோஜா மாலை அணிவித்து அம்மனை அழகாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியோடு தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அவர்கள் மீது புனித நீரும் தெளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பொன்பத்தி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி அருள்மிகு திரௌபதி அம்மன் உற்சவரை மஞ்சள் பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் சூலம் தந்து விசேஷமாக அலங்காரம் செய்து திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தொடர்ந்து அருள்மிகு செம்பாத்தம்மன், ஸ்ரீ பச்சையம்மன், அர்ஜுனன், திரௌபதி, கிருஷ்ணன் உள்ளிட்ட உற்சவர்களையும் விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேர் பக்தர்கள் வடம் பிடித்ததும் நிலையிலிருந்து புறப்பட்டது. பூங்கரகம் முன்னே செல்ல ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் வடம் பிடிக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி வலம் வந்தது. புதுச்சேரி முருக்கம்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயிலில் உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் உற்சவர் அம்மனை தங்க பீடத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள், திருவிளக்குகள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். நீலப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் நாயக்கர் தலைப்பாகையும் கையில் செங்கோலும் ஏந்தி அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு கோயில் பிரகாரத்தில் வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். சர்வாபரணங்களுடன் காட்சி கொடுத்த அம்பிகைக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. செங்கோலுடன் காட்சி கொடுத்து ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த அம்மனை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே லாடனேந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஐயனார் கோயில் குடமுழுக்கு விழா ஏராளமானோர் தரிசிக்க வைபவமாக நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் குதிரை வாகனத்தின் மேல் உற்சவர் ஐயனாரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு யாகங்கள் வளர்த்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பின்னர் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத மூலவர் ஐயனார் ஆகியோருக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வீரபாண்டி அம்மனுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் தனி கருவறை கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வீரபாண்டி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். 5 தலை நாகம் குடைப்பிடித்து 4 திருக்கரத்தினளாக அமர்ந்தருளும் தேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பின்னர் அம்மனுக்கு பட்டுச்சேலை கட்டி மூக்குத்தி புல்லாக்குடன் காதணிகளும் கிரீடமும் அணிவித்து கற்கள் பதித்த ஆரங்களோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சூலமேந்தி அபயம் காட்டியபடி அருள்பாலித்த வீரபாண்டி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோயில் மூலவரான அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் வெள்ளிக்கவசங்களும் வெண்கற்கள் பதித்த ஹாரங்களும் அணிந்தபடி அருள்பாலிக்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு நாகம்மன் திருக்கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்தோடு அன்னப்பறவை வாகனத்தின் மேல் அமர்த்தி ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். நாக வடிவில் அருளும் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவருக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் சாயக்கொண்டையும் கிரீடமும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அன்னத்தின் மீது அமர்ந்தருளிய தேவி முன்பு பக்தி ஸ்ரதையோடு பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சேலத்தில் இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவருக்கு நீலக்கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி கற்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடம், பதக்கங்கள், ஆரம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருளிய அஞ்சனை மைந்தனுக்கு கும்பதீபம் காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர்.
தொடர்ந்து உற்சவரை விசேஷ அலங்காரத்தோடு சிறிய சப்பரத்தில் அமர்த்தி ஆரத்திகள் காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பூச்சாற்று வைபவம். வண்ண மலர்களோடு காட்சி கொடுத்த ஸ்ரீரங்க நாச்சியார். காஞ்சிபுரம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் வைகாசி திருவிழா. சந்திரபிரபை வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவர். சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு. நாச்சியாரை தரிசித்த திரளான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.